இஎஃப் யாசர் யூடியூப் சேனல் இணையதள யூடியூப் வழியாக நமதூர் நிகழ்ச்சிகளை உங்கள் மொபைல் போனில் கண்டுகளிக்க உடனே இஎஃப் யாசர் யூடியூப் சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நமதூர் நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் கண்டு களியுங்கள். முடிந்தால் மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். أما بعد فقد قال الله جل سبحانه وتعالى في القرآن الكريم والفرقان المجيد إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم رب اشرح لي صدري ويسر لي أمري வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. நிறைந்த நல்வாழ்வை நித்தமும் நல்கிக் கொண்டிருக்கும் வல்லோன் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உண்டாகுக. அவனது சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவடுகளை பிசகாமல் பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லோர்கள், குறிப்பாய் இங்கு குழுமியிருக்கின்ற அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். இவ்வவைக்கு தலைமையேற்று இருபெரும் தலைமைகளாய் வீட்டிருக்கும் தலைமைகளுக்கும் ஃபைசுல் பாக்கியாத் மதரசாவின் நிறுவனரும் பள்ளப்பட்டி வட்டார ஜமாத்துல் உலமாவுடைய தலைவரும் உலமாக்களின் வழிகாட்டியாய் இருக்கக்கூடிய ஹசரத் அவர்களே, மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கக்கூடிய உலமாக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, இங்க வருகை புரிந்திருக்கும் அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் ஆரம்பமாய் சலாமினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இங்கு அற்புதமான ஒரு முயற்சி முன்னெடுக்கப்பட்டு தொடர்ந்து அல்லாஹுவின் அருளால் மீலாது சொற்பொழிவு தொடர்பயான் நடத்தப்பட்டு கொண்டு வந்திருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மாண்பை, புகழை, அன்பினை எல்லோருடைய உள்ளங்களிலும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற இந்த நிகழ்ச்சியை நடத்த செய்திருக்கிறது. நான் அடிக்கடி எங்களுடைய நண்பர்களிடத்திலெல்லாம் சொல்வதுண்டு, இது போன்ற 12 நாட்கள் தொடர்பயான் மீலாது நிகழ்ச்சி என்பது ஷாநகரில் ஒரு இடத்தில் மாத்திரமல்ல, பள்ளப்பட்டி முழுக்க பல்வேறு இடங்களில் நடத்தப்பட வேண்டிய ஒன்று. காரணம், பாரம்பரியமிக்க பள்ளப்பட்டியில் மீலாது மௌலிதின் மீது உண்டான பற்று குறைந்து வரக்கூடிய காலத்தில் இது போன்ற முயற்சிகள் முன்னெடுக்கப்பட வேண்டியது காலத்தின் கட்டாயம். இது முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று சொல்வதுண்டு. அந்த அடிப்படையில் இந்த விழா தொடர்ந்து சீரோடும் சிறப்போடும் நடைபெற அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வோம். யாரெல்லாம் இந்த விழாவுக்கு தங்களுடைய உடலால், தங்களுடைய பொருளாதாரத்தால், சிந்தனையால் பங்களிப்பை செய்திருக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நிறைவான ஆரோக்கியத்தையும், வளமான வாழ்க்கையும், மகிழ்ச்சியான மன நிம்மதியான வாழ்க்கையை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இனிமை போகும் இல்லறம், இல்லற வாழ்க்கை மனிதனுக்கு எவ்வளவு முக்கியம். மனிதன் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதற்காக ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் மத்தியில் அல்லாஹ் ஏற்படுத்திய உறவுதான், பந்தம்தான் இல்லறம். மனிதனை முதலாய் அல்லாஹ் படைத்த போது அல்லாஹ் ஏற்படுத்திய பந்தமே திருமண பந்தம்தான். பெற்றோர் மகன் என்கிற உறவு எல்லாம் பின்னால் வந்ததுதான். கணவன் மனைவி என்கிற உறவுதான் அல்லாஹுவால் முதலாய் ஏற்படுத்தப்பட்ட உறவு. காரணம்,
மன நிம்மதியோடு வாழ வேண்டும் என்றால், மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்றால், ஒரு ஆணுக்கு பெண்ணுடைய துணை அவசியம், ஒரு பெண்ணுக்கு ஆணினுடைய துணை என்பது அவசியம். வாழ்க்கை துணை இல்லாமல் காலம் முழுக்க ஓட்டுவது என்பது, கழிப்பது என்பது கஷ்டம் என்பதை நாம் விளங்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் செய்த ஏற்பாடு. முதலில் மனிதனை படைத்ததற்கு பின்பாய் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட உறவு பந்தம், திருமண பந்தம், இல்லற வாழ்க்கை. குர்ஆனில் அல்லாஹ் 3 மனிதனுக்கு மன நிம்மதி இருக்கு என்று சொல்கிறார். ஒன்று, அல்லாஹுவை நினைவு கூறுவதில் நிம்மதி இருக்கிறது. 2வது, தூக்கத்தில் நிம்மதி இருக்கிறது என்கிறார். 3வது, அல்லாஹ் சொல்கிறான், وَمِنْ آيَاتِهِ أَنْ خَلَقَ لَكُم مِّنْ أَنفُسِكُمْ أَزْوَاجًا. அல்லாஹ்வுடைய மிக பெரும் அத்தாட்சியில் இருந்தும் இருக்கிறது, உங்களில் இருந்தே உங்களுக்குண்டான ஜோடியை படைத்தோம். ஏன் படைத்தோம்? லிதஸ்குனு இலைஹா, அவர்கள் மூலம் நீங்கள் நிம்மதியோடு வாழ வேண்டும் என்பதற்காக உங்களில் இருந்து உங்கள் மனைவியை படைத்தோம் என்று இல்லற வாழ்க்கை மனிதனுக்கு இனிமையை வழங்கும், மன நிம்மதியை வழங்கும் என்று அல்லாஹ் சொல்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. நபியுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைத்து சுவனத்தில் உலாவரச் செய்த போது அவர்களுக்கு முன்னால் அத்தனை சுகங்களும் இருந்தன, அத்தனை இன்பங்களும் இருந்தன. கூப்பிடுகிற தூரத்தில் பணியாட்கள் இருந்தார்கள், கண்ணுக்கு செழுமையான குளிர்ச்சியான காட்சிகள் இருந்தன, தோட்டங்கள் இருந்தன, நதிகள் இருந்தன, கோபுரங்கள் இருந்தன, கோட்டைகள் இருந்தன. எல்லா இன்பங்களும் சுவனத்தில் இருந்த போதும் கூட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுவனமாய் இல்லை. ஒரு வெறுமையோடு இருந்தார்கள், ஒரு வெறுப்புணர்வோடு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சுவனத்தில் உலா வந்தார்கள். தனிமையில் சிக்கி தவித்துக் கொண்டிருந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தனிமையை போக்க அல்லாஹுவால் செய்யப்பட்ட ஏற்பாடு, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தான். ஹவ்வாவை பார்த்ததற்கு பின்புதான், ஹவ்வாவோடு சேர்ந்ததற்கு பின்புதான் அவர்கள் மனதில் குடிக்கொண்டிருந்த தனிமையும் வெறுமையும் விலகியது. சுவனமாய் காட்சி தந்தது என்றால் அவர்கள் இல்லற வாழ்க்கையில் அடியெடுத்து வைத்ததற்கு பின்புதான் என்று நம்மால் பார்க்க முடிகிறது. அதனால்தான் அல்லாஹ் சொல்கிறான், இந்த உறவை நாம் ஏற்படுத்தியதற்கான காரணம் நீங்க மன நிம்மதியோடும் மகிழ்ச்சியோடும் வாழ வேண்டும் என்பதற்காக. என்னங்க ஹசரத் சொல்றீங்க, மன நிம்மதியோடு மகிழ்ச்சியோட? கல்யாணம் பண்ணதற்கு பின்புதான், அவளை கட்டியதற்கு பின்புதான் என் வாழ்க்கையில் உள்ள அத்தனை சந்தோஷமும் போச்சு. கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் சுதந்திர பறவையாய் ராஜாவாய் நான் வாழ்ந்து வந்தேன். அவளை கட்டியதற்கு பின்பாய் ஒரு கொத்தடிமை போல நான் இருக்கிறேன் ஹசரத் என்று பல பேர் நினைக்கலாம். கல்யாணம் பண்ற முன்னாடி வரைக்கும் நான் ஒரு மாத்திரை கூட சாப்பிட்டது கிடையாது. என்னைக்கு அவளை கட்டினோ அன்னையிலிருந்து பிபி, சுகரு, ஹார்ட் மாத்திரை வரைக்கும் அத்தனையும் போடுறேன்னு சொல்லி பல பேர் நினைக்கலாம். இன்னும் சில பேருக்கெல்லாம் முல்லாவும் மனைவியும் வாழ்ந்ததை போல வாழ்க்கை. முல்லா காலையில வாக்கிங் போயிருக்கிறாரு, மனைவி நினைத்தால் இன்னைக்கு எப்படியாச்சும் இந்த ஆளை ஒரு வழி பண்ணிடணும், நம்ம வழிக்கு கொண்டு வந்துடணும், ஏதாவது சேட்டை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. அந்த அம்மா நினைச்சு என்ன செய்யலாம், போயிட்டு வந்தோடனே ஜூஸ் குடிப்பாரு முல்லா, தெம்பா இருக்கணுங்கிறதுக்காக. சரி இன்னைக்கு ஒரு வழி பண்ணுவோம், வேலை செய்வோம், ஜூஸ்ல மிளகா பொடி அள்ளி போட்டு கொடுத்துருவோம், மனைவினா யாரும் தெரிஞ்சுக்குவார் முல்லான்னு சொல்லி இந்த அம்மா அந்த ஜூஸ்ல மிளகா பொடி அள்ளி போட்டுட்டு இருந்துச்சு. என்னைக்கும் தாமதமா வரக்கூடிய முல்லா அன்னைக்கும் பார்த்து சீக்கிரமா வந்துட்டாரு. பதட்டத்துல என்ன செய்யறதுன்னு போல வேர்த்து விறுவிறுத்துருச்சு அந்த அம்மாக்கு. முல்லா கேட்டார், ஏன் வேர்த்து இருக்குன்னு கேட்டார். ஒன்றும் இல்லை, உங்களுக்காக கஷ்டப்பட்டு ஜூஸை போட்டுட்டு இருந்தேன், அதான் வேர்த்துருச்சுங்கன்றார். அப்படியா, நீ ரொம்ப வேர்த்து போயிட்ட, முதல்ல நீ குடின்ட்டாரு முல்லா. அந்த அம்மா குடிச்சிச்சு. என்ன செய்யுது, முடிச்சு குடிச்சு, குடிக்காம விட்டா தொந்தரவா போயிருமே, குடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. சரி போதுன்னு முல்லா சொல்லிட்டாரு. அப்பாடான்னு வச்சுச்சு அந்த அம்மா, முல்லாட்ட கொடுத்துச்சு. அந்த அம்மா பார்த்தா பொலன்னு தன் கண்ணுல இருந்து தண்ணி வருது, அழுதுகிட்டு இருக்கு. ஏன் அலறேன்னு முல்லா கேட்டார். ஒன்றும் இல்லை, என் அம்மா வீட்டு ஞாபகம் வந்துச்சு, அதனால அழுதுட்டு இருக்கேன்னு சொல்லி அந்த அம்மா சொல்லிச்சு. சரின்னு சொல்லி முல்லா வாங்கி குடிச்சாரு. குடிச்சோடனே முல்லா அழ ஆரம்பிச்சுட்டாரு. இப்ப அந்த அம்மா கேச்சு, நீ ஏங்க அழுறீங்கன்னு. முல்லா சொன்னாரு, எனக்கும் உன் அம்மா வீட்டு ஞாபகம் வந்துருச்சுமா, அதனால நான் அலறேன்னு சொன்னாரு. இந்த அம்மா கேச்சு, நான் அலறேன், ஓகே ஏங்க,
என் அம்மா மேல அவ்வளவு பாசமா உங்களுக்கு அப்படின்னு கேட்டுச்சு. முல்லா சொன்னார், இல்ல இப்படிப்பட்ட ஒரு மூதேவியை என் தலையில கட்டிருச்சு, அதை நினைச்சு அலறேன்னு சொன்னாராம். அப்படிதான் பல பேருக்கு இனிமையாய் இருக்கக்கூடிய திருமண வாழ்க்கை என்பது கசத்து போய் இருக்கிறது. காரணம் என்ன? நிறைய காரணங்களை சொல்லலாம். மிக முக்கியமாய் பொதுவாய் நாம் புரிய வேண்டிய காரணம், அகிலத்திற்கே அருக்கொடையாய் வழிகாட்டியாய் முன்மாதிரியாய் வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பவிய வாழ்க்கையை, இல்லற வாழ்வை நம் வாழ்க்கைக்குள் அனுமதிக்காததின் விளைவு நம் குடும்ப வாழ்க்கை கசந்து போயிருக்கிறது. ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும். உலகத்திலேயே ஆக மகிழ்ச்சியாய் மிகச்சிறந்த முன்மாதிரியாய் ஒரு இல்லற வாழ்க்கையை வாழ்ந்து காட்டியவர்கள் என்றால் அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்திரமே. உலகத்திற்கு எத்தனையோ தலைவர்கள் வந்தார்கள், ஆன்மீகத்தில் மிகப்பெரிய வெற்றி கொடியை நாட்டியிருப்பார்கள், பொருளாதாரத்தில் மிகச்சிறந்த உதாரணமாய் முன்மாதிரியாய் திகழ்ந்திருப்பார்கள். ஆனால் அவருடைய குடும்பவியல் பக்கங்களை எடுத்து பார்த்தால் படிக்க முடியாது, மோசமா இருக்கும். ஊருக்கெல்லாம் உலகிற்கெல்லாம் நல்லவராய் திகழ்பவர் வீட்டுக்கு வந்தா மோசமானவர் என்கிற பெயரோடு இருப்பார். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆன்மீகத்தில், அறிவியலில், பொது வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலும் முன்மாதிரியாய் இருந்ததை போல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் கணவரில், தன்னுடைய மனைவியிடத்தில் மிகச்சிறந்தவர்களாய் பெயர் வாங்கினார்கள் என்றால் அவருடைய இல்லற வாழ்க்கையை நாம எடுத்துக்கணும். இன்னைக்கு விட்டுட்டோம். எத்தனை தலைவர்களை பார்க்கிறோம். ரஷ்யாவில மிகச்சிறந்த எழுத்தாளராய் இருந்தவர் லியோ டால்ஸ்டாய் என்பவர். 1800களில் வாழ்ந்தவர், மிகச்சிறந்த எழுத்தாளர். எவ்வளவு பெரிய எழுத்தாளர்னா, அவருடைய தத்துவங்களை எல்லாம் படித்த ரஷ்ய அரசு பல்கலைக்கழகங்களில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு புத்தகங்களிலே அவருடைய தத்துவங்களை சேர்த்தது. அவ்வளவு பெரிய ஆளு லியோ டால்ஸ்டாய். ஆனா மனைவியோடு வத்து வரலைன்னு சொல்லி தனியா வந்துட்டாரு. கடைசியா இறக்கிற போது ரயில்வே நிலையத்தில் ஒரு அனாதையாய் இறந்து போனார். அனாதை பிணமாய் கிடைக்கிறார் லியோ டால்ஸ்டாய் ரயில்வே நிலையத்தில். அவரிடத்தில் படித்த மாணவர்கள் எல்லாம் ஆசிரியருடைய உடலை எடுத்து போய் அடக்கம் செய்வோம் என்று வருகிறார்கள். அவருடைய ஜோப்புல ஒரு சீட் இருக்கு, எடுத்து என்னதான் எழுதியிருக்கிறான்னு படிக்கிறாங்க. லியோ டால்ஸ்டாய் மரணிப்பதற்கு முன்பாய் எழுதிவிட்டு சென்ற அந்த வார்த்தைகள் என்னன்னா, என் உடலை எங்க வேணா எடுத்துட்டு போங்க, எங்க வேணா அடக்கம் பண்ணுங்க, எப்படி வேண்டுமானாலும் இறுதி சடங்கை செய்யுங்கள், ஆனா என் உடம்ப என் மனைவிட்டு மட்டும் கொடுத்துறாதீங்கன்னு எழுதியிருந்தார். என்ன பாடுபட்டிருப்பாரும் தெரியல. இறந்த பின்னாடி கூட உடலை கூட என் மனைவிட்ட விட்டுறாதுன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய எழுத்தாளராய் இருந்தவர். அவருடைய தத்துவங்கள் எல்லாம் யூனிவர்சிட்டியிலே பாடப்புத்தகங்களை வைக்கப்பட்ட ஒரு புகழுக்கு சொந்தக்காரராக இருந்தவர். குடும்ப வாழ்க்கையில் வந்தபோது தோற்று போனார் என்று பார்க்கிறோம். காந்திஜி உலகம் முழுக்க மகாத்மா என்று போற்றப்படுகிறார். தன்னுடைய சத்திய சோதனை என்கிற நூலில் ஒரு சோதனையை எழுதுகிறார். தனக்கும் மனைவிக்கும் மத்தியில் நடந்த ஒரு பிரச்சனை. காந்தி சொல்கிறார், நான் ஆப்பிரிக்காவில இருந்த போது, ஆப்பிரிக்காவில் ஒரு விடுதியில நானும் என் மனைவியும் தங்கியிருந்தப்ப கழிவறையை சுத்தம் செய்யும்படி என் மனைவி இடத்தில் சொன்னேன். உடனே என் மனைவி சொன்னா, உங்களோட உதவியாளர் ஒரு கிறித்துவ மதத்தை சார்ந்தவர், அவர் கழிவறையை பயன்படுத்தி இருக்கிறார், வேறு மதத்தை சார்ந்த ஒருவர் பயன்படுத்திய கழிவறையை என்னால் சுத்தம் செய்ய முடியாது அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, காந்திக்கு சுருன்னு கோபம் வந்துச்சு. சொன்னாரு காந்தி, அப்ப என் பேச்சை கேட்காதவ எனக்கு தேவையில்லை, வீட்டை விட்டு வெளியே போண்டார். அந்த அம்மா அழுகுது. காந்தி எழுதுகிறாள், அழுததை கூட நான் பார்க்கல, தெருவில் கொண்டு போய் விட்டு வந்தேன் என்று ஒரு அரசியலில் முன்மாதிரியாய் மிகப்பெரிய தலைவராய் பார்க்கப்படக்கூடிய அண்ணல் காந்தியடிகள் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருந்திருக்கிறான்னு பார்க்கிறோம். இம்ரவுல் கைஸ் என்கிற ஒரு கவிஞர் இருக்கிறார், மிகப்பெரிய அரபுலக கவிஞர், மிகச்சிறந்த கவிஞர். எந்த அளவுக்குன்னு சொன்னா, அவருடைய கவிதைகள் எல்லாம் காபாவில் தொங்க விடப்படும். காபாவில் எல்லோருடைய கவிதைகளும் தொங்க விடப்படாது. மிகச்சிறந்த கவிதைகள் மாத்திரமே காபாவிலே தொங்க விடப்படும். அப்பேற்பட்ட ஒரு மிகச்சிறந்த கவிஞர், அவருக்கு ஒரு ஆசை, 2வது கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஆசை. 2வது கல்யாணம்
தன்னுடைய நண்பர்களிடத்துல இந்த விஷயத்த சொன்னோனே அவங்க ரொம்ப நல்லவர்கள். அவங்க சொன்னாங்க, இல்லப்பா அப்படி இப்படி பண்ணிடாத, பண்ணிட்டேன்னா உன் வாழ்க்கையே லைஃபே போச்சுன்னு சொல்றாங்க. இவரு கேட்கல. ஆசை யாரை விட்டது? அவர் 2வது கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சொன்னாரு, பண்றதுக்கு முன்னாடி நான் நினைச்சேன், என் நண்பர்கள் எல்லாம் தடுத்த போது, ஷாத்தானி, ஒரு ஆட்டை மேய்க்கக்கூடிய இடையன் ஒரு ஆட்டை மட்டுமா வச்சு மேய்க்கிறான்? 2 ஆடுகளை மேய்ப்பது கிடையாதா? ஏன் ஒரு மனைவியை மட்டும்தான் சமாளிக்க முடியுமா? 2 மனைவியை சமாளிக்க முடியாதா என்று நினைத்துதான் நான் திருமணம் முடித்தேன். திருமணம் முடிச்சதுக்கு பின்னாடிதான் புரிஞ்சது, 2 ஓநாய்களுக்கு இடையில் மாட்டிக்கொண்ட ஆடா என்னை உணர்ந்தேங்கிறார். கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் மனைவியை ஆடா நினைச்சவரு, கல்யாணம் முடிச்சதுக்கு பின்னாடி நினைச்சு புரிந்து கொண்டார், மாட்டியது சிக்கியது நாமந்தான் பலிகடா, நாம் தான் ஆடு என்று உணர்ந்தார். எதற்கு சொல்கிறேன்? ஒரு குறிப்பிட்ட துறையில் மிகப்பெரிய சாதனையாளர்களாய், மிகப்பெரிய புகழின் உச்சத்தில் திகழ்ந்தவர்கள் எல்லாம், வெற்றி கொடி நாட்டியவர்கள் எல்லாம், திருமண வாழ்க்கை இல்லற வாழ்க்கை என்று வருகிற போது, அதில் அடியெடுத்து வைக்கிற போது அவர்கள் தோற்று போனார்கள் என்று வரலாறு. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்திரம்தான் எல்லா துறைகளிலும் தடம் பதித்ததை போல் இல்லற வாழ்க்கையில் மிகச்சிறந்த ரோல் மாடலாய், முன்மாதிரியாய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடம் பதித்தார்கள். நாயகத்தின் இறுதி தருணத்தை நினைத்து பாருங்கள். பெருமானாரின் குடும்பவியல் எப்படியெல்லாம் சிறப்பாய் இருந்திருக்கும் என்பதை புரிந்து கொள்ள முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் எப்படி ஆச்சு? ஹதீஸ்களில் வருகிறது, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மார்புல பெருமானார் சாய்ந்து கொண்டிருந்த நிலையில வஃபாத்தானாங்க. பெருமானாரினுடைய இறுதி நேரத்தில் நாயகத்தின் தலையணையாய் இருந்தது அன்னை ஆயிஷாவின் மார்பு என்றால், பெருமானார் எவ்வளவு நெருக்கமாய் அந்யோன்யமாய் தன் மனைவி இடத்தில் வாழ்ந்திருப்பார்கள் என்று புரியணும். இன்னமும் சொல்வதென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடலுக்குள் சென்ற கடைசி ரிஸ்கே அன்னை ஆயிஷாவினுடைய உமிழ்நீர் தான். ஹதீஸ்களில் வருகிறது, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, இன்ன மின் நிஅமல்லாஹி அலைய அன்ன ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவஃபா ஃபீ பைத்தி வ ஃபீ யௌமி. அல்லாஹ் எனக்கு செஞ்ச மிகப்பெரிய உபகாரம் என்ன தெரியுங்களா? ஆயிஷா அம்மா சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்குரிய நாளில் இருந்தபோது, என் வீட்டிலே இருந்தபோது வஃபாத்தானார்கள். இது அல்லாஹ் எனக்கு செஞ்ச மிகப்பெரிய பாக்கியம். அது மட்டுமல்ல, நாயகம் இறந்த போது பெருமானாருடைய உமிழ்நீரோடு என்னுடைய உமிழ்நீரையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்தான் அல்லவா, அது எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியம் என்று விட்டு, அது எப்படி நடந்ததுன்னு அன்னை ஆயிஷா சொல்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத்துடைய வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாங்க. என் மீது சாய்ந்து படுத்திருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் தாங்க முடியாத வேதனை. அந்த நேரத்துல பெருமானாரை பார்க்கலாம் என்று அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு உள்ள வராங்க. உள்ள வரும்போது மிஸ்வாக் குச்சியோடு வராங்க. அதை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மிஸ்வாக் குச்சியை பெருமானாருடைய கண்கள் உற்று நோக்கி கொண்டே இருக்கின்றன. இதை கவனித்த அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா புரிந்து கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிஸ்வாக் செய்ய விரும்புறாங்க போலன்னு புரிஞ்சுக்கிட்டு கேட்டாங்க, மிஸ்வாக் செய்யறீங்களா நாயகமே என்று. பெருமானாரால பேச முடியல. ஆம் என்று தலையசைத்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மிஸ்வாக்கை எடுத்தார்கள். பெருமானாருக்கு பல் துளக்கினார்கள். அது கடினமாக இருந்தது. பெருமானாரால பல் துளக்க முடியல. உடனே அந்த எடுத்து அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தங்களுடைய வாயிலை வைத்து, தங்களுடைய பற்களுக்கிடையே வைத்து, அதை மென்று சுவைத்து, அதை மிருதுவாக மாற்றி, பிறகு மீண்டும் பெருமானாருடைய வாயில வச்சாங்க. நாயகம் மிஸ்வாக் செய்து முடித்தார்கள். பெருமானாருடைய ரூஹு பிரிந்தது என்று ஹதீஸ்ல உள்ளது. இதைத்தான் அன்னை ஆயிஷா சொல்கிறார்கள், நாயகம் வஃபாத் ஆகிற போது அவர்களுடைய உமிழ்நீரோடு என்னுடைய உமிழ்நீரை அல்லாஹ் ஒன்று சேர்த்தான் அல்லவா, இது அல்லாஹ் என் மீது செய்த மிகப்பெரிய பாக்கியம் என்று இதை சொல்கிறார்கள். என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மனைவி இடத்தில் எப்படியெல்லாம் நடந்திருப்பாங்க, அந்த இல்லற வாழ்க்கை எவ்வளவு குதூகலமாய் மகிழ்ச்சியோடு இனிமையோடும் இருந்திருக்கும் என்று புரிய வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைக்கு திருமண வாழ்க்கை கசத்து போயிருக்கிறது என்று சொன்னால்,
இனிமையோடு இருக்க வேண்டிய திருமணம் கசத்து போய் இருக்கிறது என்றால், வெறுப்படைந்து இருக்கிறது என்றால் காரணம் என்ன? நாயகத்தினுடைய சுன்னத்துகள் ஏராளமானவைகள் இருக்கின்றன. ஏராளமான சுன்னத்துகளை பின்பற்றக்கூடிய நாம் குடும்பவியல் என்கிற சுன்னத்தை விட்டுவிட்டோம். பெருமானாரை வீட்டுக்கு வெளியில நிறுத்திட்டோம். சுருக்கமா சொல்லணும்னா, தொழுகையில சுன்னத்து இருக்கு, அதை எடுத்துக்கிறோம். நஃபீலான எத்தனையோ சுன்னத்துகள் வணக்கங்கள் இருக்கின்றன, எடுத்துக்கிறோம். மிஸ்வாக்கு எடுத்துக்கிறோம், பல விஷயங்கள் எடுத்துக்கிறோம். ஆனால் வீட்டினுள் பெருமானார் கூட கடைபிடித்த சுன்னத்துகள், அவற்றை நம் வாழ்க்கைக்குள் கொண்டு வர தவறியதின் விளைவாய் இன்றைக்கு இனிமையாய் இருக்க வேண்டிய இல்லறங்கள் எல்லாம் கசந்து போயிருக்கிறது என்று சொல்லணும். திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை கசந்து போவதற்கு பல்வேறு காரணங்களை நம்மால் சொல்ல முடியும். என்னது? கணவன் மனைவிக்கு மத்தியில் அண்டர்ஸ்டாண்ட் இல்லை, ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்கிறது கிடையாது, புரிந்து கொள்வது கிடையாது, ஒருவருடைய உணர்வுகளை இன்னொருவர் மதிப்பது கிடையாது, அன்பை பரஸ்பரம் பரிமாறிக்கொள்வது கிடையாது. இப்படி நிறைய காரணங்களை சொன்னாலும் இன்றைக்கு அடிப்படையாய் ஒரே ஒரு காரணத்தை உங்களிடத்தில் சொல்லி இந்த உரையை நிறைவு செய்வேன். மிக முக்கியமான ஒரு காரணம், முதல் கோணல் முற்றிலும் கோணர் என்று சொல்வார்கள் அல்லவா? அதற்கு ஏற்ப ஒரு ஆணுக்கு ஒரு மணமகளை தேர்வு செய்கிற போதும், ஒரு பெண்ணுக்கு ஒரு மணமகனை தேர்வு செய்கிற போதும் நம்முடைய சுய விருப்பங்களுக்கு, நம்முடைய ஆசாபாசங்களுக்கு, மனோ இச்சைகளுக்கு முன்னுரிமை கொடுத்தும், அல்லாஹ் ரசூல் காட்டி தந்த அந்த வழிமுறைகளை பின்னிக்கு தள்ளியும் நாம் தேர்வு செய்யக்கூடிய அந்த தேர்வுகளில் ஏற்படக்கூடிய கோளாறு தான் பல குடும்பங்கள் சின்னாபின்னமாய் போயிருக்கிறது என்பதை ஒத்துக்கொள்ளணும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த அந்த அற்புதமான வழிமுறையை ஒரு பெண்ணை தேர்வு செய்யக்கூடிய விஷயத்திலும் சரி, அல்லது ஒரு மணமகனை தேர்வு செய்யக்கூடிய விஷயத்திலும் சரி, எடுக்க தவறியதின் விளைவு அங்கே குடும்ப வாழ்க்கை கசந்து போகிறது. ஒரு ஆணுக்கு எப்படிப்பட்ட பெண்ணை பெருமானார் தேர்வு செய்யணும்னு சொன்னாங்க. பல முறை கேள்விப்பட்டு இருக்கக்கூடிய ஹதீஸ் தான், துன்கஹுல் மர்அத்து லிஅர்பஇன் லிமாலிஹா வலிஹஸபிஹா வலிஜமாலிஹா வலிதீனிஹா. 4 விஷயங்களுக்காக வேண்டி ஒரு பெண் மனம் முடிக்கப்படுவாள். அவளுடைய அழகை பார்த்து, பொருளாதாரத்தை பார்த்து, அவளுடைய மார்க்கத்தை பார்த்து, இப்படி 4 விஷயங்களுக்காக அவள் மனமுடிக்கப்பட்டாலும் முடித்து உங்கள் வாழ்வில் வெற்றி பெறுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா? அந்த சுன்னத் இன்றைக்கு அருகி போய்விட்டது என்பதை ஒத்துக்கொள்ளணும். எத்தனை பேர் தீனுடைய பெண்களை பார்க்கிறார்கள், அந்த தீனுடைய பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கிறார்கள் என்று யோசிக்கணும். தீன்னா என்னங்க? தீனுடைய பெண் என்றால் என்ன அர்த்தம்? 5 வேளை தொழக்கூடியவளா இருக்கணும், சரியான முறையில் நோன்பு நோக்கக்கூடியவளா இருக்கணும், சுன்னத்து நஃபீல் எதையும் விடக்கூடாது, குர்ஆனை ஓதிக்கொண்டே இருக்கணும். அதுவா அர்த்தம்? தீனுடைய பெண் என்றால் என்ன அர்த்தம்? தவறாய் விளங்கி கொண்டிருக்கிறோம். தீனுடைய பெண் என்றால் அல்லாஹுவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில், இபாதத்துகளில் மிகச்சரியான முறையில் இருப்பதை போல் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ஒரு பெண்மணி சரியாக இருப்பவள் தான் தீனுடைய பெண் என்பதற்கு அர்த்தம். அப்படி என்றால் ஒரு பெண்ணை, எந்த பெண்ணை நாம் தேர்ந்தெடுக்கிறோமோ அந்த பெண் வீட்டுக்கு வந்தால் கணவனிடத்தில் அன்போடு நடந்து கொள்வாளா என்று பார்க்க வேண்டும். வீட்டில் உள்ள பெரியவர்களான மாமனாருக்கும் மாமியாருக்கும் மரியாதை கொடுப்பாளா என்று பார்க்க வேண்டும். தன் தாய் வீட்டு சொந்தங்களை மதிப்பதை போல், கண்ணியப்படுத்துவதை போல் நம் வீட்டுக்கு வரக்கூடிய இந்த மணமகள் கணவன் வீட்டில் இருக்கக்கூடிய சொந்தங்களை எல்லாம், உறவுகளை எல்லாம் வாழ்த்தி வரவேற்பாளா? அவர்களுக்கு குறித்தான கண்ணியங்களை கொடுப்பாளா? இன்முகத்தோடு அவர்களிடத்தில் அன்போடு பேசுவாளா என்றெல்லாம் பார்க்க வேண்டும். தீனுடைய பெண் என்றால் தொழுபவள் மாத்திரமல்ல, நோன்பு நோற்பவள் மாத்திரமல்ல, சதக்காக்களை செய்பவள் மாத்திரமல்ல, கணவனிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளக்கூடிய பெண், மாமியாரையும் மாமனாரையும் நல்ல முறையில் அனுசரணையோடு பார்த்து கொள்ளக்கூடிய பெண், தன் கணவனுடைய உறவினர்களை எல்லாம் நல்ல முறையில் பார்த்து கொள்ளக்கூடிய பெண், எல்லா விதமான குணாதிசயங்களும் ஒழுக்கமும் நிறைந்த பெண் தான் தீனுடைய பெண். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் சரியாக இருப்பதை போல் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் சரியாக இருப்பதற்கு பேர் தான் தீனுடைய பெண் என்று அர்த்தம். இந்த குவாலிட்டியில எத்தனை பேர் நாம் பெண்ணை பார்க்கிறோம்? பெண் பார்க்கிற படலம் என்று ஆரம்பித்து விட்டாலே முதல்ல நாம நிறுத்துவது எதை?
அந்த பெண்ணுக்கு எத்தனை பவுனு போடுவாங்கங்கிறது தான் முதல் பேச்சு. அந்த பெண்ணுக்குடைய பேக்ரவுண்ட் என்ன, பொருளாதார பின்புலம் என்ன, அதை மாத்திரமே முதல் முன்னுரிமை கொடுத்து பார்க்கப்படுகிறது. இதுல பாஸ் ஆனாதான் அடுத்து நிறைய செய்திகள் பார்க்கிறோம், இல்லை என்று சொல்லல. ஆனால் முன்னுரிமை எதற்கு கொடுக்கிறோம்? தீனுக்கு அல்ல, பொருளாதாரத்திற்கு இன்றைக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுது, அழகுக்கு இன்றைக்கு. கடைசியாகத்தான் ஒரு பேச்சுக்கு உள்ள தொழுகுமா ஓதிருக்கா என்பதெல்லாம் கேட்பதெல்லாம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? நீ முதலில் பார்க்க வேண்டியது அழகை அல்ல, அறிவை அல்ல, தீனை தான் நீ பார்க்க வேண்டும். காரணம், தீன் மாத்திரம் அந்த பெண்ணிடத்தில் இருந்து விட்டால் எல்லாம் உனக்கு கிடைத்துவிடும் என்பதற்காகத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொல்லி இருக்கிறாங்க பார்க்கிறோம். எந்த அளவிற்கு ஹதீஸ்ல வலியுறுத்தி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்கன்னா, ஒரு ஹதீஸ்ல இப்படி வருது, லா தஸவ்வஜுன் நிஸா லி ஹுஸ்னிஹின்ன, ஒரு பெண் அழகாக இருக்கிறாள் என்பதற்காக திருமணம் முடிக்காதீங்க. காரணம், அந்த அழகு உங்களை அழித்து விடலாம். ஒரு பெண் பொருளாதாரம் நிறைந்தவளாய் இருக்கிறாள் என்பதற்காக திருமணம் முடிக்காதீங்க. காரணம், அந்த பொருளாதாரம் உங்களை வழிகெடுத்து விடலாம். நீங்கள் அழகுக்காக அல்ல, பொருளாதாரத்திற்கு அல்ல, மார்க்கத்திற்காக திருமணம் முடிங்கள் சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தையை சொல்கிறார்கள், வல அமத்துன் கர்மாஉ ஸௌதாஉ ஸாத்து தீனின் அஃலல். நாயகம் சொன்ன வார்த்தை, ஒரு அடிமை பெண், உடலிலெல்லாம் குறைபாடு உள்ள ஒரு பெண், கருப்பு நிறத்தை சார்ந்த ஒரு பெண், இப்படிப்பட்ட அடிமை பெண்ணிடத்தில் தீன் இருக்கிறது என்றால் இவள்தான் சிறந்தவள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த பெண்ணை விட சிறந்தவள்? சுதந்திரமான பெண், அழகான பெண், பொருளாதார வசதி வாய்ப்புகள் எல்லாம் நிரம்பி இருக்கக்கூடிய அந்த பெண்ணை காட்டிலும், தீன் இல்லாத பெண்ணை காட்டிலும் ஒரு அடிமை பெண் சிறந்தவர்கள் என்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யோசிக்கிறோம் இந்த ஹதீஸ. 2 பெண்மணிகளை நாயகம் நம் கண்களுக்கு முன்னால் நிறுத்துகிறார்கள். ஒரு பக்கம் நாம் விரும்பக்கூடிய அத்தனை அம்சங்களும் அந்த பெண்ணிடத்தில் இருக்கிறது. அழகு இருக்கிறது, பொருளாதாரம் இருக்கிறது, வம்சம் இருக்கிறது, குலம் கோத்திரம் எல்லாம் இருக்கிறது. ஆனால் தீன் மட்டும் அங்க இல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அதை ரிஜெக்ட் பண்ணுங்கறாங்க. இன்னொரு பக்கம் நாயகம் இன்னொரு பெண்ணை நிறுத்துகிறார்கள். எந்த பெண்ணு? நமக்கு பிடிக்காத பெண்ணு. எதை விரும்ப மாட்டோமோ அதையா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்டியல் போடுறாங்க பாருங்க, அமத்துங்கிறாங்க. அவள் ஒரு அடிமை பெண், சுதந்திரமான பெண் அல்ல. அவள் உடம்பிலே பல குறைபாடுகள் இருக்கின்றது, அவலட்சணமான பெண். ஆனா தீன் மாத்திரம்தான் இருக்கு. இவள் தான் சிறந்தவள், இவளை தேர்ந்தெடுங்கள் என்று சொல்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? ஒரு பெண்ணை உன் வீட்டுக்குள் மணமகளாய், உன் மருமகளாய், உன்னுடைய பிள்ளைக்கு மனைவியாய் கொண்டு வருகிற போது நீ எதை பார்க்கிறையோ இல்லையோ, தீன முதல்ல பாருன்னு அர்த்தம். தீன பாரு, அதற்கடுத்து எதை வேண்டுமானாலும் நீ பார்த்துக்கொள். ஆனால் இன்றைக்கு எல்லாம் பார்க்கப்படுகிறது, தீன் ஒன்று மாத்திரம் விடப்பட்டு விடுகிறது. அதன் விளைவுதான் வீட்டுக்கு வரக்கூடிய பெண்ணு நமக்கு ஹிதுமத் செய்யும் பார்த்தா அது கால் மேல கால் போட்டு உட்காந்து நம்மளை லெஃப்ட் ரைட் வாங்கி கொண்டிருக்குது. காரணம், நீ பார்த்தது அப்படி. அப்ப இல்லற வாழ்க்கை கசந்து போயிருக்கிறது, என் மருமக சரியா இல்லை அப்படின்னு சொன்னா நாம் தேர்வு செய்ததில் ஏற்பட்ட விளைத்த அந்த தவறுதான் அந்த இல்லற வாழ்க்கையை, குடும்ப வாழ்க்கையை சின்ன பின்னமா ஆக்கி இருக்குங்கிறத நாம் புரிந்து கொள்ளணும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தன்னுடைய பிள்ளைக்கு எப்படிப்பட்ட மருமகளை எப்படிப்பட்ட ஒரு பெண்ணை பார்த்தார்கள் என்று யோசிக்கிறோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்பொழுது போல் நகர்வலம் வந்து கொண்டிருக்கிறாங்க. இரவு நேரத்துல ஒரு சுவற்றுக்கு பின்னால் 2 பெண்கள் பேசிக்கொள்கிற சத்தம் வருகிறது. ஒரு அம்மாவும் மகளும் பேசிக்கிறாங்க. சுவத்துக்கு இந்த பக்கம் இருந்து உமர் ரலியல்லாஹு கேட்கிறாங்க. தாய் கூறுகிறாள் மகளை பார்த்து, பாலிலே போய் தண்ணீர் களமாங்கிறார். மகள் கூறுகிறாள், காலையில் தான் ஜனாதிபதியின் பணியாளர் அறிவிப்பாளர் தெருவாய் வந்து அறிவிப்பு செய்தார்களே, கேள்விப்படலையா? இன்று முதல் எந்த நபர்களும் பாலிலே தண்ணீரை கலக்கக்கூடாது, பாலிலே தண்ணீரை கலப்பது அரசு குற்றமாய் பார்க்கப்படுகிறது என்று சொல்லி சென்றார்களே, நீங்க கேள்விப்படலையாமா அப்படின்னு கேட்கிறாங்க. அம்மா சொல்லுது, அந்த வார்த்தையை சொல்லுது அந்த அம்மா, ஃபஇன்னகி பிமௌலிஇன் லா யராகி ஃபீ உமர் வலா முனாதி உமர். நீ ஒரு இடத்துல இருக்க, எப்படிப்பட்ட இடம் தெரியுமா? இந்த இடத்துல இருந்து நீ தப்பு செஞ்சேனா உமரும் பார்க்க மாட்டார், உமருடைய எந்த ஊழியர்களும் பணியாளர்களும் பார்க்க மாட்டார்கள். எனவே பயப்பட வேணாம், தப்பு செய்யும் அந்த அம்மா சொல்லுது.
அந்த மகள் திரும்ப சொன்னாள். இரையச்சமிக்க பயபக்தி உள்ள அந்த வாலிப பெண் திரும்ப கூறினாள், நான் இந்த இடத்துல நின்று தப்பு செஞ்சேனா உமர் பார்க்காமல் இருக்கலாம், ஆனால் உமரை படைத்த ரப்பாகிய அல்லாஹ் பார்ப்பானா இல்லையா? உமருக்கு தெரியாமல் இருக்கலாம், உமரை படைத்த ரப்பாகிய அல்லாவிற்கு தெரியாமல் போகாதே. எனவே நான் தப்பு செய்ய மாட்டேன். அந்த புள்ள சொல்லிடுச்சு. இதை செவுற்றுக்கு அந்த பக்கம் இருந்து கேட்டுட்டு இருந்த உமர் ரலியல்லாஹு மெய் சிலிர்த்து போனார்கள். சுவற்றில ஒரு அடையாளத்தை போட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. ஃபஜ்ர் தொழுது முடித்ததும் காலையிலே தன்னுடைய பணியாளர் அஸ்லமை கூப்பிட்டு, இந்த வீட்டுல போ, அங்க இருக்கக்கூடிய குடும்பத்தை விசாரித்து விட்டு வா என்று சொன்னார்கள். அவர் போனார், விசாரித்து வந்து சொன்னார், அது ஒரு பால்கார குடும்பம். பால் வியாபாரம் செய்து கிடைக்கக்கூடிய வருமானத்தில் தங்களுடைய அன்றாட தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், வறுமையில் வாடிக்கொண்டு இருக்கிறவங்க. அந்த வீட்டுல ஒரு பெண்மணி இருக்கிறார். அந்த பெண்ணுக்கு திருமணம் ஆகலன்னு சொன்னோனே உமர் ரலியல்லாஹு செஞ்ச வேலை, தன் 3 மகன்களை அழைத்தார்கள். உமர் ரலியல்லாஹு, அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு, அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹு, 3 மகன்களை அழைத்து சொன்னார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹுங்க, நான் ஒரு சாலிகான பெண்ணை பார்த்திருக்கிறேன், எனக்கு மாத்திரம் சக்தி இருக்குமே ஆனால் நான் அந்த பெண்ணை திருமணம் முடிச்சிருப்பேன், ஆனா வயசாயிருச்சு, நீங்க திருமணம் முடிச்சுக்கிறீங்களாப்பான்னு கேட்டாங்க. அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு, அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு 2 பேரும் சொன்னாங்க, அத்தா ஏற்கனவே எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அதனால வேணான்ட்டாங்க. ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் அந்த பெண்ணை திருமணம் முடித்துக் கொள்கிறேன் என்றார்கள். இருவருக்கும் திருமணம் ஆனது. வரலாறு என்ன தெரியுமா சொல்லுது? 2 பேரும் சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு வாழ்ந்தார்கள் என்பது மாத்திரமல்ல, இந்த 2 தம்பதிகளுடைய பரம்பரையில் வம்சத்தில் வந்தவர்கள் தான் வரலாற்றிலே 2ஆம் உமர் என்று போற்றப்பட்ட, மிகச்சிறந்த நீதவான் நேர்மையாளர் என்று போற்றப்பட்ட உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் என்று சொன்னால், ஒரு பெண்ணை நம் வீட்டுக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய, நம் வீட்டிற்கு வரக்கூடிய அந்த மணமகள் என்பவள் தீன்தாரியாக இருக்கும் போது நம் பிள்ளையுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் என்பது மாத்திரமல்ல, நம் சந்ததியுடைய வாழ்க்கையே சரியாக இருக்கும் அர்த்தம். நம்முடைய ஒட்டுமொத்த அடுத்த தலைமுறையை தலைத்தோங்க செல்வா என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமாய் சொன்னாங்க, தீனுடைய பெண்ணை தேர்வு செய்து உன் வாழ்க்கையில் வெற்றி பெற்றுக்கொள் என்றார்கள். யோசிக்கலாம், என்னங்க ஹஸரத், எங்களுக்கே சொல்லிட்டு இருக்கிறீங்க, கொஞ்சம் பெண்களுக்கும் சொல்லுங்கள் என்று யோசிக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பெண்ணை தேர்வு செய்கிற போது எப்படி செய்யணும் சொன்னது மாதிரியே ஒரு ஆண் மகனை ஒரு பெண் தேர்வு செய்கிற போது அங்கேயும் பெருமானார் முன்னிறுத்தியது தீனையும் குணத்தையும் தான். நாயகம் சொன்னார்கள், இதா அதாக்கும் மன் தர்லவுன தீனஹு வ குலுகஹு ஃபஸவ்விஜூஹு, உங்களிடத்தில் உங்கள் பெண்ணை நற்குணம் நிறைந்தவர், தீன் பற்று மிக்கவர் பெண் கேட்டு வந்தால் திருமணம் முடித்து கொடுத்து விடுங்கள், யோசிக்காதீங்கன்னாங்க நாயகம். அவ்வாறு இல்லை என்றால் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படி தீன் உள்ளவர்களுக்கு திருமணம் முடிக்காமல் படத்தை முன்னிறுத்தி உங்கள் பெண்ணை ஒரு மாப்பிள்ளைக்கு திருமணம் முடிச்சு வச்சீங்கன்னா அங்கே என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு பெண்ணை தேர்வு செய்யக்கூடிய விஷயத்தில் தீனை முன்னிறுத்தியதை போல ஒரு மணமகனை தேர்வு செய்கிற போது அங்கே தீனை முற்படுத்த வேண்டும் என்கிறார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யோசித்து பாருங்கள், வரலாற்றில எத்தனை நபர்கள் தீனுக்காக மாத்திரமே திருமணம் முடிச்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய முதல் மனைவி அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அவங்க யாரு? மிகப்பெரிய கோடீஸ்வரி, மிகப்பெரிய செல்வ சீமாட்டி. அவர்களை திருமணம் முடிப்பதற்கு பெரும் செல்வந்தர்கள் எல்லாம் வரிசையில் நின்று கொண்டிருந்தார்கள். ஆனால் அன்னை கதீஜா அவர்களை எல்லாம் தேர்ந்தெடுக்கல. அவர்கள் தேர்ந்தெடுத்தது 25 வயது வாலிபராயிருந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள தான். காரணமே, பெருமானார் இடத்தில் பார்த்த நீதம், பெருமானார் இடத்தில் பார்த்த வாய்மை, பெருமானார் இடத்தில் பார்த்த நாணயம், அமானிதத்தை பாதுகாக்கும் அந்த தன்மை, இந்த குணநலன்களை பார்த்து கவர்ந்து ஈர்க்கப்பட்ட அன்னை கதீஜா இதற்காகவே பணக்காசுகளை எல்லாம் உதறி தள்ளிவிட்டு அவர்களை முற்படுத்தி திருமணம் முடித்து கொண்டாங்கன்னு பார்க்கிறோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஈரக்குழை என்று வர்ணிக்கப்பட்டவர், போற்றப்பட்டவர் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா.
அவங்களுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த மணமகனை தேர்வு செய்தார்கள்? அலியுன் கர்ரமல்லாஹு வஜ்ஹா, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தேர்வு செஞ்சாங்க. வரலாற்றுல பார்க்கிறோம், அன்னை கதீஜாவும் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் பல நேரங்களில் தங்கள் குடும்ப வாழ்க்கையை பசியும் பட்டினியோடும் கழித்திருக்கிறாங்க. சில பேரித்தம்பழங்களை உண்டு மாத்திரமே தங்கள் குடும்பத்தை நடத்தி இருக்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அலி ரலியல்லாஹு வசதி வாய்ப்புலாம் இல்லை, ஆனால் வீரம் இருந்தது, அறிவு இருந்தது, மிகச்சிறந்த உழைப்பாளியா இருந்தார்கள். நல்ல தீனும் குணமும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் இருந்ததினால் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தன் பெண்ணுக்கு, தன் மகளுக்கு நாயகம் தேர்வு செய்து மணமுடித்து வைத்தார்கள் என்று பார்க்கிறோம். வரலாற்றில் பார்க்கிறோம், அய்யூபி வம்சத்தை சார்ந்த நஜ்முத்தீன் அய்யூபி அவர்களுக்கு நஜ்முத்தீன் அய்யூபி அவர்களுக்கு, அவர் துருக்கி நாட்டினுடைய இளவரசர், கல்யாணம் பண்ற வயசு வந்துருச்சு. ஆனா கல்யாணம் பண்ணாம காலத்தை கடத்தி கொண்டே இருக்கிறார்கள். இந்த நேரத்துல அவர்களுடைய அண்ணன் அசதுத்தீன் வந்து நஜ்முத்தீன் அய்யூபி இடத்துல பேசுறாரு. என்னப்பா, வயசாயிருச்சு, ஒன்னும் கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறியே, உனக்கு எப்படிப்பட்ட பெண் வேணும் சொல்லு, நான் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன். அழகு சீமாட்டி வேணுமா, நான் நிறுத்துகிறேன். செல்வம் பெருக்கெடுத்த ஒரு பெண்மணி வேணுமா, நிறுத்துறேன். அரசு வம்சத்தை சார்ந்த பரம்பரையை சார்ந்த பெண்மணி வேணுமா, கொண்டு வந்து நிறுத்துறேன். எப்படி வேணும்னா கேளு, நிறுத்துறேன்டாரு. அதற்கு நஜ்முத்தீன் அய்யூபி சொன்னார், அண்ணா, எனக்கும் சில எதிர்பார்ப்பு இருக்கு, ஆசை இருக்கு. அந்த எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு பெண்மணி கிடைத்தால் கண்டிப்பாய் திருமணம் செய்வேன், இல்லை என்றால் நான் திருமணம் செய்ய மாட்டேன்னு தன் எதிர்பார்ப்பை சொல்கிறார். இன்னமா உரீது ஸௌஜதன் ஸாலிஹத்தன் தஅகுது பியதி இலல் ஜன்னா வ அன்ஜுபு மின்ஹா வலதா. எனக்கு எப்படிப்பட்ட பெண் தெரியுமா வேணும்? சாலிஹான பெண்மணி வேணும், நல்ல குணமும் தீனும் நிறைந்த பெண்மணி வேணும். அந்த பெண் என் கரத்தை இழுத்து கொண்டு போய் சுவனத்தில் கரை சேர்ப்பவளாய் இருக்க வேண்டும். அந்த பெண்ணிடம் இருந்து ஒரு மகனை, நான் ஆண் மகனை பெற்றெடுக்கணும். அந்த ஆண் மகனை நல்ல முறையாய் வளர்த்து ஆளாக்க வேண்டும். ஒரு மிகச்சிறந்த போராளியாய், சமூக பொறுப்பாளியாய் என் மனைவி அந்த ஆண் மகனை வளர்த்து உருவாக்கணும். வயுஈது லில் முஸ்லிமீன பைத்தல் முகத்தஸ். அந்த பையன் பெருசாகி மிகப்பெரிய போர் வீரனாகி முஸ்லிம்கள் எல்லாம் இழந்து விட்ட பைத்துல் முகத்தஸை கிறித்துவர்களிலிருந்து மீட்டி தம் கரங்களுக்கு கொடுக்கணும். அப்படிப்பட்ட பையனை ஈண்டெடுக்கக்கூடிய ஒரு மகளைத்தான், ஒரு பெண்ணைத்தான் நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் சொல்லி நஜ்முத்தீன் அய்யூபி சொல்ல, இதை கேட்டுட்டு அசதுத்தீன் சொன்னாரு, இந்த அம்சங்கள்லாம் பெண்ணை பார்க்கணும்னா பார்த்தா முடியாது, செஞ்சாதான் முடியும் போயிட்டார். அவர் காலங்கள் உருண்டோடின, திருமணம் முடிக்காமலே வாழ்க்கை போயிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் தன் ஷேக்கை பார்க்க போயிருக்கிறாங்க நஜ்முத்தீன் அய்யூபி. ஷேக்கோட பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்துல ஒரு வாலிப பெண் வராங்க. திரைக்கு அந்த பக்கம் அமர்ந்து இருக்கிறாங்க. அந்த பெண்மணி வந்ததும் ஷேக் அவங்க, நான் அந்த பெண்கிட்ட பேசிட்டு வந்துறேன்னு திரும்பி உட்கார்ந்து அந்த பெண்ணிடத்தில் பேசுறாங்க. என்மா, உன் வீட்டுக்கு ஒரு வாலிபரை அனுப்பி வைத்தேனே, அந்த பையனை கல்யாணம் முடிச்சுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேயாமே, ஏமான்னு கேட்கிறாங்க. அந்த பெண்மணி சொன்னார்கள், ஆம், நான் திருமணம் முடிச்சுக்க மாட்டேன்னே, காரணம் என் எதிர்பார்ப்புக்கு ஏத்த மாதிரி இல்லைன்னாங்க. என்னமா உனக்கு எதிர்பார்ப்புன்னு ஷேக் கேட்க, அல்லாஹுடைய நாட்டம் பாருங்கள். நஜ்முத்தீன் அய்யூபியின் வாயிலிருந்து, நாவுகள் இருந்து எந்த வார்த்தைகள் வந்ததோ அதே வார்த்தையை அந்த பெண்மணி சொல்கிறார்கள் இந்த பெரியாரிடத்திலே. அந்த பெண்மணி சொல்கிறார், உரீது ஃபதன் யஅகுது பியதி இலல் ஜன்னா வ அன்ஜுபு மின்ஹா வலதா. நான் ஒரு வாலிபரை எதிர்பார்க்கிறேன். அந்த வாலிபர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? என் கரத்தை பிடித்து சோளத்தில் கொண்டு போய் என்னை சேர்ப்பவராய் அந்த வாலிபர் இருக்கணும். அந்த வாலிபரிடத்தில் ஒரு குழந்தையை நான் பெற்றெடுக்க வேண்டும். அந்த குழந்தையை வளர்த்து ஒரு மிகச்சிறந்த போராளியாய் நான் மாற்ற வேண்டும். அந்த குழந்தை வயுஈது லில் முஸ்லிமீன பைத்தல் முகத்தஸ். நாம் இழந்த பைத்துல் முகத்தஸை கிறித்துவர்களின் கரங்களிலிருந்து மீட்டிக் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான குழந்தையாய் இருக்க வேண்டும் என்று சொல்ல நஜ்முத்தீன் அய்யூபி சந்தோஷப்பட்டார். ஷேக்கிடத்தில் சொன்னார், இத்தனை நாட்களாய் நான் எதிர்பார்த்து காத்திருந்த பெண்மணி இவள்தான், இவளை எனக்கு திருமணம் முடிச்சு வைங்கிறார். ஷேக சொல்றாரு, அவர் ரொம்ப வசதி வாய்ப்புலாம் இல்லப்பா, ரொம்ப தாழ்ந்த குலத்தை சார்ந்தவர், வறுமை ஏழையா இருக்கக்கூடியவங்க என்றெல்லாம் சொல்லி பார்க்க கேட்கல. எனக்காக அல்லாஹ் படைச்ச பெண்மணி இவள் தான், நான் திருமணம் முடிப்பேன் என்று
திருமணமானது, குழந்தை பிறந்தது. இவர்கள் நினைத்ததை போல மிகச்சிறந்த போராளியாய், சமூக பொறுப்பாளியாய் வளர்த்து வார்த்தெடுத்து உருவாக்கினார்கள். வளர்ந்து பெரியவனானால் அல்லாஹுடைய நாட்டம் ஹிஜ்ரி 583 ஆண்டு ரஜபு மாதத்தில் மேராஜுடைய இரவில் அந்த குழந்தை வாலிபனாக ஆகி பைத்துல் முகத்தஸை மீட்டு எடுத்து கொடுத்தார். அவர்தான் சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். யோசித்து பார்க்கிறோம், அன்றைக்கு லட்சியங்களை அடிப்படையாய் வைத்து ஒரு பெண்ணையும் ஒரு மணமகனையும் திருமணம் செய்தார்கள், மனம் முடித்து வைத்தார்கள். அந்த திருமண வாழ்க்கை சந்தோஷமாய் இருந்தது, இல்லற வாழ்க்கை இனிமை பொங்க இருந்தது. ஆனால் இன்றைக்கு லட்சங்களை அடிப்படையாய் வைத்து திருமணம் நடக்கிறது. எனவே அந்த திருமணங்கள் ஆன கொஞ்ச நாள்லேயே புட்டுகுது, கொஞ்ச நாள்ல அறுத்து போய் விடுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. எத்தனை எத்தனை திருமணங்கள் மனமுறிவுல போய் இன்னைக்கு நிக்குது, பாக்குறீங்களா இல்லையா? காரணம் என்ன? ஒரு ஆணை, ஒரு மணமகனை திருமணம் முடிக்கும் ஒரு மணமகனை நம் வீட்டுக்குள் கொண்டு வருகிற போதும் அங்கேயும் பார்க்கப்படுவது முதலாவதாய் பொருளாதாரத்தை தான். முதல் கேள்வி என்ன கேட்கிறோம்? தொழுறாரா, அவரு குர்ஆன் ஓதறாரா, உலமாக்களோடு தொடர்பில் இருக்கிறாரா, பள்ளிவாசலுக்கு வந்துட்டு போவாரா, இரையச்சத்தோடு இருக்கிறாரா, பேணுதல் நிறைந்தவரா? இதையா கேட்கிறோம்? இல்ல, இது எல்லாம் ஒதுக்கி வச்சிடும். பேரளவிற்கு கூட கேட்பதில்லை என்பதுதான் உண்மை. குர்ஆன் ஓத தெரியுமா, உலமாக்களோடு தொடர்பில் இருப்பாரா, இரையச்சமிக்கவரா இருப்பாரா என்கிற வார்த்தைகள் பெயரளவில் கூட ஆணினுடைய விஷயத்தில் கேட்கப்படாததின் விளைவு திருமணம் ஆன கொஞ்ச நாளிலேயே மாமனார் இங்கு கட்டி கொடுத்தவர் வருத்தப்படுவதும் அழுவதும் புலம்புவதும் நம்மால் பார்க்க முடிகிறது. இப்ப என் பிள்ளைய ராணியாட்ட வச்சிருந்தேன் ஹசரத், அவனுக்கு கட்டி வச்சேன், இன்னைக்கு அழுது கொண்டு இருக்கிறார். எப்ப பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டே இருக்கிறான், மோசமான வார்த்தைகளை திட்டி தீர்க்கிறான். இன்னமும் சொல்ல போனால் வருத்தமாயிருக்கிறது, சில பெண்மணிகள் ஒரு நடிகர்களை குறிப்பிட்டு இந்த நடிகரை போல எனக்கு மாப்பிள்ளை பாருங்க தான் சொல்றாங்க. எவ்வளவு மோசமான விஷயம்! சமீபத்தில் நடந்த ஒரு டாக் ஷோல ஒரு இஸ்லாமிய பெண்மணி, பெயரளவிற்கு மாத்திரம் இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய பெண்மணி என்றுதான் சொல்லணும், புர்கா அணிந்த பெண்மணி கேட்கப்படுது அந்த பெண்மணி இடத்துல, உங்கள் வருங்கால கணவர் எப்படி இருக்கணும்? உடனே அந்த அம்மா சொல்லுது, ஒரு குறிப்பிட்ட நடிகரின் பெயரை சொல்லி இந்த நடிகரை போல இருக்கணும்னு சொல்லுது. உடனே அந்த நெறியாளர் அடுத்த கேள்வி சொல்றான், ஏன் அந்த நடிகரே கிடைச்சிட்டா? இந்த அம்மா உடனே சந்தோஷமாயி, நான் பிறந்த பிறவி பலனையே அடைந்து விட்டதை போல மகிழ்ச்சியை வெளிப்படுத்துது. எவ்வளவு மோசமான விஷயம் என்பதை யோசிக்க வேண்டும். அழகை மாத்திரம் வைத்து முன்வைத்து நடத்தப்படக்கூடிய திருமணங்களின் விளைவால், பொருளாதாரத்தை மாத்திரம் முன்னுரிமை கொடுத்து நடத்தப்படக்கூடிய திருமணங்களின் விளைவால் இன்றைக்கு திருமண வாழ்க்கை என்பது கசந்து போனது என்பது மாத்திரமல்ல, குறுகிய காலத்தில் தலாக்குகளும் குலாக்களும் அதிகரித்து விட்டன. கேள்விப்படுறவங்களா இல்லையா? நமது ஊர்ல மட்டும் ரொம்ப ரொம்ப கேட்பதற்கே கசப்பான ஒரு செய்தி, 100 திருமணங்கள் நடக்குதுன்னா ஒரு 40 திருமணங்கள் தலாக்கிலும் குலாக்களும் போய் முடிகிறதுன்னு சொல்றாங்க. 100%த்தில் 40% திருமணங்கள் அருந்து போய் விடுகிறது என்று சொன்னால் தவறு எங்கே நடந்தது என்று நாம் பார்க்க வேண்டும். ஒரு நல்ல பெண்ணை தேர்ந்தெடுக்காததின் விளைவு, நல்ல மகனை நல்ல பையனை மருமகனாய் தேர்ந்தெடுக்காததின் விளைவு, சுருக்கமாய் சொல்வதென்றால் தீனை நாம் பார்க்காததின் விளைவு, தீனுக்கு முக்கியத்துவம் தராததின் விளைவு இன்றைக்கு தலாக்குகள் குலாக்கள் எல்லாம் பெருகி இருக்கிறது என்பதை நாம் கவனித்தில் கொண்டாக வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே எதை பார்க்கிறோமோ இல்லையோ நாம் முக்கியத்துவம் கொடுத்து முன்னுரிமை கொடுத்து பார்க்கப்பட வேண்டியது. யோசித்து பாருங்கள், நாம் வீட்டுக்குன்னு ஒரு பொருளை வாங்குறோம், எத்தனை விசாரணை செய்கிறோம். அந்த பொருளுக்கு என்ன பிரைஸ், என்ன ரேட்டு, உள்ளூர்ல என்ன ரேட்டு, வெளியூர்ல என்ன ரேட்டு, அந்த பொருள் எத்தனை ஆண்டு காலம் பயன் தரும், அதுல நல்ல குவாலிட்டிகள் எல்லா விசாரணை செஞ்சாலும் எது நல்லா இருக்குமோ அதை தான் வாங்குவோம். காசு கம்மியா கிடைக்குதுங்கிறக்க அத்துவானத்தை வாங்க மாட்டோம். எது நல்லா பயன் தருமோ அதை தான் வாங்குவோம். தரத்தை பார்ப்போம். பொருள் விஷயத்தில் தரத்தை பார்க்கின்ற நாம் இன்றைக்கு மணமகனையும் மணமகளையும் தேர்ந்தெடுக்க விஷயத்திலே தரத்தை பார்ப்பதில்லை. தரம் என்று சொல்வது நான் பொருளாதாரத்தையோ வம்சத்தையோ அல்லது அறிவையோ அல்ல,
அல்ல, நான் தீனை சொல்கிறேன். தீன் கிடைத்து விட்டால் அங்கே குணம் கிடைத்துவிடும், ஒழுக்கம் கிடைத்துவிடும். அந்த பெண் நம் பிள்ளையை மாத்திரம் நல்லபடியா பார்க்க மாட்டா, ஒட்டுமொத்த குடும்பத்தையும் ஒரு சிறப்பான குடும்பமாய் அவள் கட்டி காப்பாள் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பிள்ளை செல்வங்களை தீன்தாரிகளாக ஆக்கியருள் புரிவானாக, நற்குணம் படைத்தவர்களாய் ஆக்கியருள் புரிவானாக, நம்மையும் அது போன்றவர்களாய் அல்லாஹ் ஆக்கியருள் புரிவானாக. வாக்களித்தவருக்கு நன்றி கூறி வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.